அம்பாறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள். அதே போன்று திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், வடகிழக்குக்கு வெளியே இருக்கின்ற முஸ்லிம்கள் எல்லோரும் ஜேவிபி காரர்களுக்கு வாக்கு போட்டார்கள். எதற்காக போட்டார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. வடகிழக்குக்கு வெளியிலே வாழுகின்ற தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற சில ஊடகங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் சொன்னார்கள், ரவுஃப் ஹக்கீமோடும் ரிஷாடோடும் கொண்ட கோபத்தில் தான் நாங்கள் அவர்களுக்கு இப்படி செய்தோம். அது இப்படியா செய்யற, யாருக்கு வாக்கு போடுவது என்று தெரியாமல் மொத்தமான நாட்டின் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் எல்லோரும் இப்பொழுது தலையிலே கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே தெரியாது. பொருளாதாரத்தை பற்றி தெரியாது, நிர்வாகத்தை பற்றி தெரியாது, பேசுவதற்கு தெரியாது. அரிசி தட்டுப்பாட்டிற்கு செல்லப்பிராணிகள் அரிசி திங்கிறது என்று சொல்ற, கோழிக்கு என்ன டிப்பி டிப்பா கொடுக்கிற, என்ன கேசுராவா இது? மேடைகள்ல இங்க சில சட்டத்தரணி ஆக்கள் இப்ப ஓத பள்ளிக்கூடம் அவங்களெல்லாம் பெரிய அரசியல் பேசினாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும், காட்டு மாங்காய் நாட்டின் ஒண்ணு தேங்காய் வரைக்கும் ஒண்ணாது இல்ல, காட்டு மாங்காய் தான். இப்ப அதை எடுத்து தாரா, இது எடுத்து தாரா, அது பிள்ளை இது பிள்ளை. என்ன பிள்ளை? உங்களுக்கு அரசியலை பற்றி தெரியுமா? உங்களுக்கு அபிவிருத்திகளை பற்றி தெரியுமா? பணம் எங்கிருந்து எடுப்பது எப்படி என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. மேடைகளிலே மைக் இருக்கிறது என்பதற்காக அக்கறை பற்றி முழுவதும் பெரும் மேடை போட்டு பேசிவிட்டார்கள். பேசி போட்டு இப்ப படுக்காங்க வீட்டுக்குள்ள. ஆதம் பாபா வந்து மட்ட வண்டும் விடகரைக்கு போய்க்கிறேன். அதையும் எனக்கு தெரியாது. நீங்க தேடி பார்க்கணும் எங்க போறாங்க. ஏண்டா இப்படி செய்யறீர்கள்? ஒன்று நீங்க வாழும், நான் எம்பியா போறேன் என்று ஓட்டுக்கொள்ளுங்க, நான் நல்லா செய்வேன் என்று சொல்லுங்க. அதாவது அவ தோக்கடிக்கணும். அட பேனுகாள், அதாவது அவ தோக்கடிச்சா நீங்க வாங்கலண்டா. கல்முனையில் அந்த பாவம் ஒன்று விட்டு விட்ட பருப்பு, அரிசி பருப்பு, அவரும் கடைசியா போய் எல்லாரையும் மாளிமாவைக்கு போட சொல்லி, அதே நண்டா கல்முனை தொகுதியில ஒரு எம்பி வந்துடப்படாண்டு ரிசாட கூட்டி கொண்டே வாக்கு போட்டு அல்லாட வேலையை பாருங்க. உண்மையில் நீண்ட காலமாக அக்கறை பற்றிலே நான் பேசவில்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் 10 மணிக்கு 5 நிமிடம் இருக்கின்ற பொழுது வந்து 5 நிமிடங்களுக்குள் பேசிவிட்டு செல்கின்ற ஒரு நிலைமை கடந்த பல தேர்தல்களிலே எனக்கு கிடைத்தது. அக்கறை பற்றிலே நான் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய பேச்சு அக்கறை பற்றி மக்கள் இன்னும் கேட்க வேண்டும் என்ற நிலை இருக்க மாட்டாது என்பதனால் அந்த நம்பிக்கையில் அக்கறை பற்றிலே நீண்ட நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தும் இருக்கவில்லை. ஆகவே பேசுவதற்கு தேர்தலிலே தோத்துவிட்டால் தான் நேரம் இருக்கும் போலும் இப்பொழுது தெரிகிறது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த காலங்களில் நிறையவே பேசிவிட்டோம். அரசியலினுடைய தேவை, ஒரு சமூகத்தினுடைய தேவை, ஒரு கட்சியினுடைய தேவை, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், இவைகள் எல்லாமே வெவ்வேறு மேடைகளில் நீண்ட காலமாக பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த காலங்களில் எல்லாம் இன்றிருப்பது போல் முகநூல்களோ பதிவு செய்து வைத்திருக்கின்ற இலகுவான டேப் ரெக்கார்டர்களோ இருக்கவில்லை. நிறையவைகள் அழிந்து போய்விட்டது. எங்கோ மூதூரில் நான் பேசுகின்ற பொழுது அழிந்து விட்டாலும் கூட நமது பேச்சுக்கள் அங்கே வளிமண்டலத்திலே கலந்திருக்கும். நமது பின்னோர்கள் வந்து அவைகளை தெரிந்தெடுத்து ஒவ்வொருவருடைய பேச்சுக்களாக அவர்கள் பார்ப்பதற்குரிய வாய்ப்பு வசதிகள் இருக்கும் என்று ஒரு பொழுது சும்மா சொன்னோம். ஆனால் அவைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பேசியவைகள் எல்லாம் இப்பொழுது எங்கோ எல்லாம் பதிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அப்படியான வரலாற்று காலங்களில் இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் இருக்கவில்லை. இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் வரலாறுகளை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்பதனால் இப்பொழுதும் கடந்த காலத்தின் சில விடயங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்
வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு தெரியாத சமூகம் நிமிர்ந்திருக்க முடியாது. வரலாறு தெரியாதவர்கள் தங்களுடைய இருக்கையை காப்பாற்ற முடியாது. வரலாறு தெரியாத சமூகம் தான் பாதுகாப்பாக வாழ முடியாது என்பதனால் இன்று பலதையும் பழையவற்றையெல்லாம் இப்பொழுது பலரும் பேச நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு தேர்தல் நடைபெற்றதன் பின்பு இப்பொழுதுதான் பேசுகிறோம். இந்த பாராளுமன்றத்திற்கு முந்தைய பாராளுமன்றத்தில் அந்த பாராளுமன்ற தேர்தல் நொமினேஷன் கொடுத்த உடனேயே கொரோனா பிரச்சனை வந்து யாரும் யாரையும் சந்திக்க முடியாத, காண முடியாத, நெருங்க முடியாத அந்த காலத்தில் 5 ஆண்டுகள் அப்படியே ஓடிய வரலாற்றை நான் கூற வேண்டும். வழக்கமாக ஒரு நொமினேஷனை கொடுத்துவிட்டு மக்களை சந்திப்பது, தேர்தல் முடிந்த பின்பு வெற்றி பெற்ற கையோடு மக்களுக்கு நன்றி சொல்வது, இவைகளெல்லாம் கடந்த காலத்தில் இல்லாமல் போனது. ஆகவே கடந்த தேர்தலில் கூட நாம் எதிர்பாராத முறையில் ஒரு குறுகிய காலத்திற்குள், ஆக குறைந்த காலத்திற்குள் தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுதும் தேர்தல் கேட்கின்ற ஒருவர், வேட்பாளர், மக்கள் வாக்கு போடுகின்ற பொழுது யார் வேட்பாளர் என்று தெரியாமல் வாக்கு போட முடியாது. தன்னுடைய தலைவன் யார், யாருக்கு நான் வாக்கு போட வேண்டும், அவர் எப்படி இருப்பார் என்றெல்லாம் அறியாமல் தேர்தலிலே மக்கள் வாக்களிக்க முடியாது. ஆனாலும் சட்டம் என்கின்ற விடயங்கள் இயற்றப்படுவது சில தவறான நடவடிக்கைகளை தவிர்த்து கொள்வதற்காக என்பதற்கெல்லாம் அப்பால் தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் மக்களை பார்ப்பதும் மக்கள் அவர்களை பார்ப்பதும் அது சட்டவிரோதமானது என்றும், தேர்தல் வேட்பாளர்களிடம் யாரும் நெருங்க முடியாது, அவர் கொரோனா ஓடு இருப்பவரை போன்றும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை கடந்த தேர்தலிலே உருவாக்கினார்கள். மக்களிடம் மேடை போட்டு அக்கறை பெற்று மக்களுக்கு நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மூத்தவர்கள், வரலாற்று தெரிந்தவர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். இளம் இப்பொழுது இருக்கின்ற தலைமுறைக்கு சிலவற்றை தெரியாது விட்டாலும் அவர்களும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆக குறைந்தது மக்களை சந்திப்பதற்கு அல்லது காண்பதற்கு என்று கூட நினைத்த பொழுது அந்த தேர்தலிலும் அது முடியாமல் போனது. வழக்கமாக பள்ளிவாசல்களுக்கு போய் நாங்கள் பிரார்த்தனை செய்வது வழக்கம். ஷேக் இஸ்ஸடீன் சகோதரர் மர்ஹூம் ஷேக் இஸ்ஸடீன் அவர்கள் அவருடைய மரணத்தின் பின்பு பெரிய பள்ளி வாசலிலே நடைபெற்ற ஒரு துவா பிரார்த்தனையும் அவருக்கான பிரார்த்தனையிலும் கலந்து கொண்ட பொழுது நான் சொன்னேன், தலைவர் அஷ்ரப் அவர்களோடு ஷேக் இஸ்ஸடீனும் சேர்ந்து வேட்பாளர்களாக களமிறங்கிய பொழுது பெரிய பள்ளி வாசலுக்குள் சென்று அந்த இடத்திலே நாங்கள் 3 ஆசனங்களை பெற வேண்டும், முஸ்லிம் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும், ஷேக் இஸ்ஸடீன் வெற்றி பெற வேண்டும் என்று பெரிய பள்ளி வாசலில் துவா ஓதுகின்ற பொழுது அங்கு ஓதிய இப்ராஹிம் மௌலவி நாகூர் பிச்சை ஆலிம் அவர்கள் எல்லோரும் கட்டி பிடித்து அழுதோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்க வேண்டும் என்று
அந்த புனித சன்னிதானத்தில். அவ்வளவு தூய்மையாக எங்களுடைய பயணம் இருந்தது. முடிவு சேகுசதீனும் பாராளுமன்றம் போனார், நானும் பாராளுமன்றம் போறேன். இப்படி நமது பள்ளிவாசல்களுக்கு இருக்கின்ற மகத்துவம், அதிலே இருந்த புனிதம், நாம் பள்ளிவாசல்களுக்கு பிரார்த்தனைக்காக போகின்ற பொழுது 14ஆம் தேதி வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கையோடு 15-16 மழை 17ஆம் தேதி நாங்கள் பள்ளிவாசலுக்கு சென்ற பொழுது அதனை கவனமாக காத்திருந்து, அக்கரைப்பற்று ஊர்தான் தேசிய காங்கிரசினுடைய அடித்தளம், தேசிய காங்கிரசினுடைய தலைமை வீழ்த்தப்பட வேண்டும் என்று பல கோணங்களிலே பல தேர்தல்களிலே முயற்சிகள் பல எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு நான் பின்பு வருவேன். அதனை இங்குள்ளவர்களும் அதற்குரியவர்களும் சேர்ந்து தேர்தல் மேடைகளை போன்று தேர்தல் வாக்குகளுக்காக செல்லுகிறோம் என்றுமாறு அதனை திரித்து 17ஆம் தேதி நடந்த அந்த சம்பவம், தேர்தல் ஆணையாளர்களும் போலீஸ் உறுப்பினர்களும் வந்தார்கள். அவர்களே கண்டுகொண்டார்கள் எந்த விதமான தேர்தல் வன்முறைகளோ அல்லது சட்டத்திற்கு முரணாகவோ ஒன்றும் நடக்கவில்லை என்று அவர்களுக்கு தெரியும். போலீசாரோடு வந்தவர்கள் மக்கள் என்னை கண்டால் பிரார்த்தனை செய்வார்கள், முந்தானையை ஏந்தி கேட்பார்கள், தலையை தடவுவார்கள், எத்தனை ஆண்டுகள் நமக்காக வாக்கு போட்ட நமது மூத்தவர்கள், நமது உறவுகள், அவர்களோடு பிரார்த்தனையிலே நாங்கள் சென்ற விடயங்களை கண்டு அவர்கள் திரும்பி விட்டார்கள். ஆனாலும் 7 நாட்களுக்கு பிறகு அதனை சோடித்து அக்கரைப்பற்று 100% அத்தாவுல்லாவோடு நிற்கப் போகிறது, மற்ற ஊர்களும் நிற்பதற்கு தயாராகிறது. அக்கரைப்பற்றில் சில கரையான்கள் இருந்தாலும் அவைகள் எடுபட மாட்டாது என்பதற்காக சோதனை செய்து சில சக்திகளும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள், சில போலீஸ்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து அதனை ஒரு பெரும் குற்றமாக சோடித்து ஒரு பெரும் நாடகத்தை ஆடினார்கள். பல நாடகங்களை நாங்கள் கண்டவர்கள். அரசியல் வரலாற்றில் சிறு வயதிலேயே ஆண்டவன் எனக்கு தந்த கிஃப்ட், இந்த நாட்டின் பல ஜனாதிபதிகளோடு, இந்த நாட்டின் பல அரசியல் தலைவர்களோடு, இந்த நாட்டில் பல முக்கியமான அரசியல் கட்சியினுடைய தலைவர்களோடு, இந்த நாட்டில் SLAs மிகவும் உச்சமான உத்தியோகத்தர்களோடு, இந்த நாட்டில் முறையான உயர்ந்த பொறியியலாளர்களோடு, இந்த நாட்டின் உயர்ந்த ஆர்கிடெக்ட்மார்களோடு, SLAs காரர்களோடு, பெரும் உத்தியோகத்தர்களோடு நீண்ட காலம் அரசியல் செய்த வரலாறு நமக்கு இருக்கிறது. பல ஐஜிமார், பல கமிஷன், எத்தனையோவற்றை நாங்கள் கண்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு நாங்கள் விளக்கங்களை சொல்லியிருக்கிறோம். நமது அரசியல் வரலாற்றில் ஆண்டவனுடைய துணையோடு மிகவும் தெளிவாக நமது மக்களை நாங்களே பணம் கொடுத்து, அரிசி கொடுத்து, நாங்களே உடுப்பு கொடுத்து வாக்குகளை பெறுவதற்கு நாங்கள் பழக்கிவிட்டால், நாளைக்கு இன்னொருவன் வேறு பொருட்களை வாங்கி கொடுத்து, அதைவிட அதிகமான பணம் கொடுத்து, சம்பா அரிசி கொடுத்து, கீரிச்சம்பா கொடுத்து வாக்குகளை சூறையாடி விடுவார்கள். ஆகவே சமூகம் என்று யோசிக்கின்ற பொழுது அதில்
கவனமாக இருந்து அரசியல் செய்திருக்கிறோம் இந்த நாடு அறியும். இந்த நாட்டில் உள்ள எல்லோருமே அறிவார்கள். அத்தனை ஜனாதிபதிகளும் அறிவார்கள். எதுவுமே இல்லாமல் மக்கள் பலம் இருக்கின்ற ஒரு கட்சி என்பதை இந்த நாட்டில் அறிவார்கள். அப்படி நேர்மையாக கவனமாக அரசியல் செய்த நம்மை நீதிமன்றம் வரை அவர்கள் கொண்டு சென்று யார் யாரெல்லாம் அத்தாவுல்லாவோடு படங்களில் இருந்தார்களோ அவர்களையெல்லாம் சில போலீஸ்காரர்களும் சில தேர்தல் திணைக்களத்திலே இருக்கின்றவர்களும் தேடி தேடி போய் அவர்களை எச்சரிக்கை செய்தார்கள். இது கடந்த தேர்தலிலே நடந்தது. அவற்றையெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்கு தெரியும். தோற்கடிப்பதற்கான ஒரு வேலை நடைபெறுகிறது என்று. அது தெரியாமல் நாங்கள் அரசியல் செய்ய முடியாது. அப்படி ஒரு விடயம் நடந்ததனால் நாம் பல இடங்களிலே மக்களை சந்திப்பதற்கு போவதற்கு வருவதற்கு எல்லாம் முடியாத ஒரு இறுக்கத்தை கொண்டு வந்தார்கள். இது ஒன்றல்ல, பல விடயங்கள் நடைபெற்றது. ஆகவே கடந்த கூட்டத்திலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அந்த கூட்டங்களிலும் நீண்ட நேரம் பேசுவதற்குரிய வாய்ப்பு இருக்கவில்லை. சட்டத்துக்குட்பட்ட நேரத்துக்குள்ளேயே வந்து கூட்டங்களை நிறுத்துவதற்கு பல இடங்களில் முயற்சி செய்தார்கள். ஏன் இந்த கடைசி கூட்டம் மக்கள் வெள்ளம், அதில் இந்த லவுட் ஸ்பீக்கர் போடுகின்ற நமது பைசலை 7:15 பிடித்து கொண்டு போய் 9:15 தான் விட்டார்கள். சட்டம் அப்படி அல்ல. சட்டம் இயற்றுகின்ற சபையில் நாங்கள் பல்லாண்டு காலம் இருந்தவர்கள். சட்டம் எதற்காக என்று எங்களுக்கு தெரியும். அந்த கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது இந்த பள்ளிவாசலுக்கு முன்பு 50 மீட்டரும் இல்லை கூட்டத்திற்கும் மேடைக்கும் இடையில். அதில் நான் இறங்கி போகின்ற பொழுது கூட கொரோனாக்காரன் காலங்களிலே கொரோனா உள்ளவரை சந்திக்க வேண்டாம், விலகி நில்லுங்கள் என்றார் போன்ற முட்டாள்தனமான அதிகாரிகளின் முயற்சிகள் எல்லாம் நாங்கள் அறிந்திருந்தோம். ஆகவே கடந்த பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் தோத்த எலெக்ஷனும் அல்ல, அது தோற்கின்ற தேர்தலும் அல்ல, அவை தோற்கடிக்கப்பட்ட ஒரு தேர்தல் என்பதை இந்த நாட்டின் எல்லா மக்களுக்கும் இன்று நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. வெற்றி தோல்வி என்பது ஒரு விஷயம். அத்தாவுல்லாவை பொறுத்தவரையில் இன்றிருக்கின்ற கோமாளிகள் இருக்கின்ற பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்ற தேவை எனக்கு இல்லை. அத்தாவுல்லா நீண்ட காலம் பல பதவிகளை வகுத்து சட்டங்கள் இயற்றி இலங்கை சிறுபான்மை மக்களினுடைய வரலாற்றில் எந்த விடயமாக இருந்தாலும் மக்களினுடைய இனத்தீர்வு அல்லது காணி பிரச்சினை அல்லது கொரோனா பிரச்சினை அல்லது பொருளாதாரம் அல்லது எல்லை பிரச்சினை அல்லது நிர்வாக பிரச்சினை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் முறையான தீர்வுகளை சொல்லிக் கொண்டு வருகின்ற ஒரே ஒரு கட்சி நாம் மாத்திரம்தான். சிங்களவர்களுக்கு, தமிழர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு கல்முனையின் பிரச்சினை தீர்வதாக இருந்தால் எல்லோருக்கும் தீர்ப்பதற்கான வழி அத்தாவுல்லா கூறியதுதான். எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற வழி. யாரும் வாய் திறக்க மாட்டார்கள் அத்தாவுல்லா தொடர்பாக பேசினால். இன்று மௌலானா அவர்கள் சொன்னார்கள், கொரோனா தொடர்பான சட்ட பிரச்சனையை பாராளுமன்றம் அனுப்பிய பிரதிநிதிகள் சட்டம் இயற்றுகின்ற சபையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அத்தாவுல்லா தான் இந்த நாட்டிலே முதலாவதாக பாராளுமன்றத்தில் செய்து காட்டியவர்கள். சீல கட்டலாம் எல்லாரும். அதுபோன்றுதான்
ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவருடைய அத்தனை தோல்விகளிலும் நாங்கள் இருந்திருக்கிறோம். அத்தாவுல்லா இருந்தேன். காரணம், அன்று முஸ்லிம் காங்கிரஸ் நமது கட்சி, நாம் வளர்த்த கட்சி. அந்த கட்சியை அரசியல் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் எங்களுக்கு எதிராக அன்று பல ஒப்பந்தங்களை வெளிநாடுகளுடன் சேர்ந்து செய்த பொழுது அதற்காகவே அக்கரைப்பற்று மக்களும் இந்த மாவட்டத்தின் மக்களும் வாக்களித்து என்னை அனுப்பி ஒரு வருடத்துள் அதனையும் பொருட்படுத்தாது ரணிலுடைய அரசாங்கத்தை கலக்க வைத்து ஒரு வருடத்தில் மீண்டும் இன்னொரு தேர்தலுக்கு வந்தவர்கள் நாங்கள். இந்த பள்ளியடியிலே வந்து இறங்கியவர்கள். சிந்தித்து பார்த்தால் வரலாறுகளிலே நிறைய தெளிவுகள் இருக்கிறது. அப்படி பல தேர்தல்களில் ரணில் விக்ரமசிங்கனை மறக்கவும் முடியாது. ஆனாலும் அவைக்குள் ஒரு புறம் போனாலும் இந்த நாட்டில் கடந்த அந்த பொருளாதார பிரச்சனையின் பொழுது இந்த மக்களை மூச்சு விடுவதற்கு காரணமாக்கியது ரணில் விக்ரமசிங்க. நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும், நாடு முதன்மையானது என்பதற்காக அவருக்கு வாக்களிக்க வைத்தோம். வெற்றி தோல்வி வேறு விடயம். அவருக்கு வாக்களிக்கின்ற பொழுது வெறும் கையோடு நாங்கள் வாக்களிக்கவில்லை. நீண்ட காலமாக இந்த நாட்டின் சிறுபான்மை சமூகம், முஸ்லிம்கள், தமிழர்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான இலகுவாக நாங்கள் விடைகளை முன்வைத்தோம். அதுதான் நீர்ப்பூங்கா பிரகடனம். அதனை அவர் ஏற்றுக்கொண்டார். மௌலானா சொன்னார். ஆகவே அப்படியான ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு வாக்களிக்க சொன்னோம். அவர் தோற்கலாம். நாம் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. வேறு யாரும் இங்கு ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. யாரோ ஒரு சிங்கள சகோதரன் ஜனாதிபதியாக வருவான். நாம் நமக்குரிய அரசியல் அதிகாரங்களை கையிலே வைத்துக் கொண்டால் முறையாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று நாங்கள் அந்த தேர்தலிலே பாடுபட்டோம். அவர் தோற்றுவிட்டார். அவர் தோற்கின்ற பொழுதும் நாங்கள் சொன்னோம், அனுர குமார திசாநாயக்கா வென்றால் மக்கள் பாவம், நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்பதைத்தான் நாங்கள் சொன்னோம். நாடு தோற்று போனது என்பதை சொன்னோம். என்ன அடிப்படையில்? உங்களுடைய தலைமகன், நீங்கள் வளர்த்த அந்த தலைமகன் தலைவர் என்றால், அவரில் நம்பிக்கை வைத்தால் அவர் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அனுரகுமார திசாநாயக்காவை எனக்கு தெரியாதா? அவரோடு அமைச்சிலே இருந்து, எதிர்கட்சியிலே இருந்து எத்தனை ஆண்டுகள் அனுபவம் இருக்கும். ஆனாலும் நாட்டினுடைய நன்மை கருதித்தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்கு போட சொன்னோம். இதே போன்ற ஒரு காலம் நாங்கள் ஒன்றை சொல்லுகின்ற பொழுது மைத்திரியின் பின்னால் மக்கள் போனார்கள். நாடு வீழ்ந்தது. அந்த காலத்தில் தான் நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனை வந்தது. இந்த பாஸ்கி இரிதா எல்லாமே அந்த காலத்தில் தான் வந்தது. ஆகவே கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது நாங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு. இன்றைக்கு நாட்டு மக்கள் சிந்திக்கிறார்கள், ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்திருக்க வேண்டும் என்று. டாக்டர் உதுமால் லப்பை சொன்னதை போன்று இந்த சஜித் பிரேமதாசா அவர் சின்ன பிள்ளை என்பதை அந்த தேர்தலிலே காட்டிவிட்டார். இப்பொழுது சேர்வதை விட அன்று சேர்ந்திருந்தால் சஜித் பிரேமதாசா இன்றைக்கு
நாட்டினுடைய பிரதமர் அடுத்த ஜனாதிபதி என்று ஆகியிருக்கும். அரசியலிலே பூஜ்யம். நமது சிறுபான்மை கட்சிகளும் அவர்களுக்கு காத்தடித்தார்கள். இந்த சூழ்நிலையில் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அடுத்த கட்டம் இந்த நாட்டுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று. நிறைய சொன்னோம். ஜனாதிபதி தேர்தலில் சொன்னோம், பாராளுமன்ற தேர்தலில் இங்க எனக்கு பெருசாக பேச கிடைக்காவிட்டாலும் நம்மவர்கள் நிறைய சொன்னார்கள். பாருங்கள், அம்பாறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 80,000 வாக்குகள். அதே போன்று திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், வடகிழக்குக்கு வெளியே இருக்கின்ற முஸ்லிம்கள் எல்லோரும் ஜேவிபி காரர்களுக்கு வாக்கு போட்டார்கள். எதற்காக போட்டார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. வடகிழக்குக்கு வெளியிலே வாழுகின்ற தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற சில ஊடகங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் சொன்னார்கள், ரவுஃப் ஹக்கீமோடும் ரிஷாடோடும் கொண்ட கோபத்தில் தான் நாங்கள் அவர்களுக்கு இப்படி செய்தோம். அது இப்படியா செய்கிற, யாருக்கு வாக்கு போடுவது என்று தெரியாமல் மொத்தமான நாட்டின் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் எல்லோரும் இப்பொழுது தலையிலே கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே தெரியாது. பொருளாதாரத்தை பற்றி தெரியாது, நிர்வாகத்தை பற்றி தெரியாது, பேசுவதற்கு தெரியாது. அரிசி தட்டுப்பாட்டிற்கு செல்லப்பிராணிகள் அரிசி திங்கிறது என்று சொல்ற, கோழிக்கு என்ன டிப்பி டிப்பா கொடுக்கிற, என்ன கேஸ்ராவா இது? ஆகவே அதுவும் தெரியாது. பொத்தான் பூட்டையும் தெரியாது, கூட்டம் நடத்த தெரியாது. ஆகவே இந்த கேஸ் மணிகீறு திரிஞ்ச சும்மா நேத்து முதனாத்தைய பிள்ளைகள் ரோட்டு வழியே பாவம் தானே. அவர்களுடைய பிரச்சனை அதாவுள் அதவுக்கணும். மேடைகள்ல இங்க சில சட்டத்தரணி ஆக்கள் இப்ப ஓத பள்ளிக்கணும், அவங்களெல்லாம் பெரிய அரசியல் பேசினாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும், காட்டு மாங்காய் நாட்டின் ஒண்ணு தேங்காய் வரைக்கும் ஒண்ணாது இல்லை, காட்டு மாங்காய் தான் பெறும். உங்களை பார்க்கக்கூட உங்களோட ஆட்கள் எப்படி இருந்தாங்க என்கிறத பார்க்கத்தானே வேணும்னாங்க. அது அசில் விடாது, செய்யவும் மாட்டீர்கள், செய்ய விடவும் மாட்டீர்கள். அது அந்த குலம். ஆகவே நீங்களும் இப்ப அதை எடுத்து தார, இதை எடுத்து தார, அது பிழை, இது பிழை. என்ன பிழை? உங்களுக்கு அரசியலை பற்றி தெரியுமா? உங்களுக்கு அபிவிருத்திகளை பற்றி தெரியுமா? பணம் எங்கிருந்து எடுப்பது எப்படி என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. மேடைகளிலே மைக் இருக்கிறது என்பதற்காக அக்கறை பற்றி முழுவதும் பெரும் மேடை போட்டு பேசிவிட்டார்கள். பேசி போட்டு இப்ப படுக்காங்க வீட்டுக்குள்ள. பாதம் பாவா மற்ற வண்டும் விடகரைக்கு போய்க்கிற, அதையும் எனக்கு தெரியாது. நீங்க தேடி பார்க்கணும் எங்க போறாங்க. ஏண்டா இப்படி செய்கிறீர்கள்? ஒன்று நீங்க வாழும், நான் எம்பியா போறேன் என்று ஓட்டு கேளுங்க, நான் நல்லா செய்வேன் என்று சொல்லுங்க. அதான் உள்ள தோக்கடிக்கணும். இவ்வளவுதாங்க. அட பேனுகாள், அதான் உள்ள தோக்கடிச்சா நீங்க வாங்கலண்டா. என்ன சேப்ராஹிம்? ஆகவே ஏன் இவ்வாறு தலைவர் அஷ்ரப் அவர்கள் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நமது வாக்குகளை எடுத்து அம்பாறையில் பலரை உருவாக்குவதற்கு நாங்கள் காரணமாக இருந்தோமோ,
அதே வரலாற்றை நீங்க கொண்டாந்து இந்த முறை செய்திட்டீங்களே, இதுதான் அந்த விஷயம். அதே வரலாறு. அப்ப நாம படிக்கிறோம் இல்லையா? படிச்சா அப்படி செய்ய மாட்டோம். நாங்கள் அரசியல் வரலாறுகளை நாங்கள் படித்திருந்தால், சட்டத்தரணி என்றால் வாசித்திருந்திருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்காதா? இவ்வளவு வாக்குகளை போட்டு சம்மாந்துறையில் அள்ளி கொட்டி சம்மாந்துறைக்கு எம்பிஏ இல்லாமலாக்கி புகாரி ரஹ்மானும் நடுத்தருவில் இருக்கான். எவ்வளவு வாக்குகள் அள்ளி போட்டு இண்டிபெண்டன்ட்ல கேட்டு எடுத்திருக்கலாம் சம்மாந்துறை மக்கள். ஏன் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இப்படி செய்யறானோ தெரியாது. ஒரு முறையும் இப்படி இந்த பிழைகளை எந்த ஊரும் விடக்கூடாது. கல்முனையில் அந்த தம்பி பாவம் ஒன்று விட்டு விட்டம், பருப்பு அரிசி பருப்பு, அவரும் கடைசியா போய் எல்லாரையும் மாளிமாவைக்கு போட சொல்லி, அதே நண்டா கல்முனை தொகுதியில ஒரு எம்பி வந்துடப்படாண்டு ரிசாட கூட்டிக் கொண்டே வாக்கு போட்டு எடுத்து. அல்லாட வேலையை பாருங்க. இப்படி ஆண்டவன் நிறைய விஷயங்களை வெளியிலே காட்டியிருக்கிறான். ஆனால் இந்த சமூகம் இந்த மேடையிலே இருக்கத்தக்கதாக அக்கறைப்பற்று மக்கள் வாக்கு போட்டிருக்கிறார்கள். சில ஏற்கனவே சொன்னதை போன்று சில கரையான்கள் அரிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த வரலாற்றை நாங்கள் அடையாளம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதோடு முடிய போவதல்ல. இன்னும் பல தேர்தல்களை நாங்கள் காண வேண்டி வரும். இப்பொழுது உள்ள அரசாங்கம் எங்கு போகும் என்றே நமக்கு தெரியாது. ஆனால் தேசிய காங்கிரஸ் அதனுடைய பணிகளை செய்யும். நமது ஊரிலே இருக்கின்ற மாற்று கட்சிகளிலே இருக்கின்ற எத்தனையோ பிள்ளைகளுக்கு தெரியும், அவர்களுக்கும் தெரியும் எதிர்கால அரசியல், இந்த ஊரினுடைய அரசியல் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவர்களும் கவலையோடு தான் இருக்கிறார்கள். காலம் வரும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்ல பயணம் போவதற்கு. அதற்கு நல்ல எண்ணம் வேண்டும், நல்ல நோக்கம் வேண்டும். கள்ளத்தனமான எண்ணங்களும் கள்ளத்தனமான நோக்கங்களோடும் இருக்கின்ற அரசியல் தலைமைகள் அவைகளிலிருந்து இறங்க வேண்டும். சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த முறை கடும் கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அம்பாறைக்கு வரவில்லை, திருவண்ணாமலைக்கு வரவில்லை. அவர்களும் நமது நண்பர்கள் தான். இந்த சமூகம் அவர்களுக்கு போட்ட வாக்குகளுக்காக அவர்கள் இந்த சமூகத்திற்காக நீண்ட காலம் பணி செய்ய வேண்டும். அவர்கள் சமூகத்திற்கு இன்னும் பணி செய்யவில்லை. இந்த சமுதாயம் நாடு முழுவதும் போட்ட வாக்கிற்கு அவர்கள் இன்னமும் பணி செய்யவில்லை. மன்னாரில் ஒன்று கிடக்கு, அது தனி. வா, அஸ்ஸலாமு அலைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.